அந்த கிளைண்ட் கிட்ட சொல்றாங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், அந்த டெக்கரேஷன் பார்ட்டி வந்துகிட்டே இருக்காங்க சார். கிளைண்டோட அம்மா சொல்றாங்க, அவங்கள வேண்டான்னு சொல்லிருங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் ஃபுல்லா மீனா தான் பண்ண போறாங்க. மீனா கிட்ட அந்த கல்யாண மண்டபத்துல உள்ளவர் சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்லம்மா, இங்க இருக்கவங்களே டெக்கரேஷன் பண்ணிடுவாங்கன்னு. அந்த கிளைண்ட் சொல்றாங்க, ஒரு கல்யாணத்துல இவங்களோட டெக்கரேஷனை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனாலதான் இவங்களே பண்ணட்டுமேன்னு இவங்க கிட்ட சொன்னோம். கிளைண்ட் கிட்ட சொல்றாங்க, எங்க மண்டபத்துக்குன்னு ரெகுலரா செய்யறவங்க இருக்காங்க, அவங்கதான் செய்வாங்க, வெளிய குடுக்கறது இல்ல. எல்லாம் நீங்க புக் பண்ணும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா. கிளைண்ட் சொல்றாங்க, அவங்க பண்ணின டெக்கரேஷன் போட்டோ எல்லாம் நீங்க எங்க கிட்ட காமிச்சீங்க, எங்களுக்கு பெருசா பிடிக்கல. மீனா பண்ணினது நல்லா இருந்துச்சு சார், நீங்க சொல்றது தப்பா இருக்கு, நாங்க வெளிய கொடுக்கவே மாட்டோம் சார். சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்களையும் வர சொல்லிட்டேன். இல்லைங்க, நாங்க எப்பயும் வெளியே கொடுக்கறது இல்ல. மீனா சொல்றாங்க, சார் நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு ஒரு ட்ரிப்பு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, வெளியே கொடுத்தா பிரச்சனை ஆயிருமா. சார் இங்க பாருங்க, இந்த மண்டபம் புக் பண்ணீங்கன்னா டெக்கரேஷன் நாங்க தான் பண்ணுவோம், வெளியே இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இந்த மண்டபத்துல இதுதான் பழக்கம். அந்த டெக்கரேஷன் பண்றவங்க வந்துட்டாங்க. என்ன சார் நடக்குதுங்க? எல்லாரும் அவங்கள திரும்பி பாக்குறாங்க. அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, இவங்க தான் டெக்கரேஷன் பண்றவங்கன்னு கஸ்டமர் கிட்ட. நான் மண்டபம் இவங்க புக் பண்றப்பவே நான் சொல்லிட்டேன், டெக்கரேஷனுக்கு இங்க ஆளுங்க இருக்காங்கன்னு. அவங்க புதுசா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதுதான்மா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த டெக்கரேஷன் பண்றவங்க சொல்றாங்க, அது எப்படிங்க வழக்கத்தை மாத்த முடியும், இந்த மண்டபத்துக்கு நான் தான் எப்பயும் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கஸ்டமரோட ஒய்ஃப் சொல்றாங்க, எங்க பொண்ணுக்கு நாங்க செலவு பண்ணி கல்யாணத்தை பண்றோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் டெக்கரேஷன் இருக்கணும்னு ஃபீல் பண்றோம், யாரு பண்றதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு அந்த கஸ்டமரோட ஒய்ஃப் சொல்றாங்க. டெக்கரேஷன் பண்றவங்க சொல்றாங்க, உங்க பணம், மண்டபத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க, ஒரு நாள் மண்டபம் உங்களுக்கு சொந்தம். ஆனா ஒண்ணு செய்யுங்க, எங்க டெக்கரேஷன் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு லிஸ்ட் கொடுங்க, நானும் கொட்டேஷன் கொடுக்கறேன், அந்த பொண்ணும் கொட்டேஷன் கொடுக்கட்டும், அதை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க. கஸ்டமரும் சரின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மீனா கஸ்டமர் கிட்ட ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு கஸ்டமர் சொல்லிடுறாங்க அவங்களுக்கு விருப்பமானதெல்லாம். மீனா அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்றாங்க டெக்கரேஷன் பண்ண வந்த வில்லன்கள். அவங்களும் மீனா நோட் பண்ணத நோட் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் இவ்வளவு செலவாகும்னு எழுதி கொடுக்கறாங்க. மீனாவும் எழுதி கொடுக்கறாங்க கஸ்டமர் கிட்ட. மீனா கிட்ட அந்த கஸ்டமர் கேக்குறாங்க, என்னங்க 1,20,000 போட்டிருக்கீங்க? மீனா சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும்னா இவ்வளவு செலவாகுங்க, கரெக்டா தான் நான் போட்டிருக்கேன். கஸ்டமர் சொல்றாங்க, நாங்க இவ்வளவு காசு எதிர்பார்க்கல, நாங்க 80,000 தான் திட்டமே போட்டோம். மீனா சொல்றாங்க, அது முகூர்த்த தேதி, நீங்க சொன்ன நாள் கடைசி முகூர்த்தம், அதனால பூவெல்லாம் ரொம்ப விலையா இருக்கும். கஸ்டமர் சொல்றாங்க, ரொம்ப அதிகமா இருக்குமா? அதுக்கு மீனா சொல்றாங்க, என் லாபத்தை எல்லாம் நான் கணக்கு போடல, பூவுக்கு வர்ற செலவு, லேபர் கூலி, அதை தாங்க போட்டிருக்கேன். அதுல மீனாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க மீனா போட்டிருக்க ரேட்டை விட பாதி விலைக்கு நான் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கறதா கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே கஸ்டமர் ஷாக் ஆயிடுறாங்க. நாங்க உங்ககிட்டே ஆர்டரை கொடுத்துடுறோம்னு சொல்றாங்க அந்த கஸ்டமர். மீனா கிட்ட சொல்றாங்க, ஏதாவது சின்னதா டெக்கரேஷன் பண்ணணும்னா நாங்க சொல்லி அனுப்புறோமான்னு மீனாவை அனுப்பி விட்டுறாங்க அந்த மண்டபத்துல இருந்து. ரோஹிணி சொல்றாங்க, நம்ம அந்த பெஸ்ட் ஜோடி காம்படிஷனுக்கு போனோம்ல மனோஜ், அதனாலதான் உன்னைய நான் செலக்ட் பண்ணேன். சரி ஓகே ரோஹிணி, அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் என்னைய தேடி நீ வந்திருக்க, கரெக்டா ரோஹிணி? விஜயா யதார்த்தமா கதவை திறந்துகிட்டு மனோஜ் ரூமுக்குள்ள வர்றாங்க. ரோஹிணின்னு கூப்பிட்டுக்கிட்ட. சொல்லுங்க ஆன்டின்னு ரோஹிணி சொல்றாங்க. என் கூட வாமான்னு கூட்டிட்டு போறாங்க விஜயா. மனோஜ் விஜயா கிட்ட கேக்குறாங்க, எங்கம்மா ரோஹிணிய கூட்டிட்டு போற? மனோஜ், உன்கிட்ட கேட்டுட்டு தான் ரோஹிணிய நான் கூட்டிட்டு போகணுமா? நீ வா ரோஹிணி. ஆமா ரோஹிணிய விடுமா. என்னடா, நான் என்ன புடவை கட்டுறதுன்னு ரோஹிணி தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும், வா ரோஹிணி விடுங்கன்னு ரோஹிணி சொல்றாங்க.
விஜயா வேகமா ரோகிணிய கூட்டிட்டு போறாங்க அவங்க ரூமுக்கு. என்ன ஆன்ட்டி இவ்வளவு புடவை எடுத்து போட்டிருக்கீங்க? விஜயா சொல்றாங்க, ரோகிணி நான் என்ன புடவை கட்டுறதுன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேதுமா. நாளைக்கு கட்டிட்டு போறதுக்கும் எடுத்துட்டு போறதுக்கும் என்ன புடவைன்னு செலக்ட் பண்ணி கொடுக்குற ரோகிணி எனக்கு. அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணி தூக்கத்தை ஏமா கெடுக்கிற? அதுக்கு விஜயா சொல்றாங்க, நீங்க சும்மா இருங்க, ரோகிணி எனக்காண்டி செலக்ட் பண்ணி கொடுப்பா. ஆரஞ்சு உங்க ஃபேவரட் கலர். விஜயா சொல்றாங்க, ரோகிணி நீ என்னைய மாதிரியே செலக்ட் பண்ற. இங்க பாருங்க, ரோகிணி வந்த உடனே எப்படி பட்டுன்னு எடுத்து கொடுத்தான்னு. புடவைய சும்மா பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருந்தீங்க. ஏன் ஆன்ட்டி அங்கிளுக்கு என்ன தெரிய போகுது? அண்ணாமலை கேக்குறாரு, ரோகிணி மனோஜோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? அங்கிள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். கேட்டியா விஜயா? இப்ப கல்யாணம் ஆயிட்டா போதும், அவங்கவுங்க ஒய்ஃபு தான் ஹஸ்பண்ட் என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னு செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறாங்க. இதுதான் இந்த காலத்துல ட்ரெண்டு. இந்த மாதிரி என்னைக்காவது பண்ணிருக்கியா விஜயா? விஜயா சொல்றாங்க, ஆமா பண்ணிட்டாலும். ரோகிணி நம்ம தங்குறதுக்கு புடவை வேணும்ல, அத நீயே எடுத்து வச்சிரு. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லா புடவையும் ரொம்ப அழகா இருக்கு. நார்மலா கட்டினா கூட ரொம்ப அழகா இருக்கும். நேச்சுரலாவே ஆன்ட்டி ரொம்ப அழகா இருக்கீங்க. விஜயா சொல்றாங்க, ரோகிணி சத்தம் போட்டு சொல்லுமா, பக்கத்திலேயே கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்காரு. அண்ணாமலை சொல்றாரு, இப்படி சொன்னாலும் சீக்கிரத்துல தூங்க விடுவேன்னு தான் ரோகிணி இப்படி சொல்றாங்க. அது கூட உனக்கு புரிய மாட்டேதே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. இருக்கீங்களா? அங்கிள் சும்மா இருங்க அங்கிள். நீங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. சொல்றாங்க, அவருக்கு பொறாமம்மா. இனி இன்னொரு புடவை எடுத்து கொடு, போகும்போது கட்டிக்கணும்ல. ஆன்ட்டி இந்த எல்லோ கலர் புடவை இருக்குல்ல ஆன்ட்டி, அதை கட்டிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரோகிணி சொல்லிட்டு போயிடுறாங்க. எல்லார்கிட்டையும் விஜயா சொல்றாங்க, நாளைக்கு மனோஜ் புது வீட்டுக்கு போறப்ப எல்லாரும் வரணும். ரவி சொல்றாரு, என்னம்மா சொல்றீங்க, அவனுக்கு வீட்டுக்கு போக தெரியாதா? எல்லாரும் சேர்ந்து வந்தாதான் அந்த வீட்டுக்குள்ளே போவானா மனோஜ்? விஜயா சொல்றாங்க, ரவி உங்களை எல்லாம் மதிச்சு மனோஜ் உங்களை தங்குறதுக்கு கூப்பிட்டுருக்கான், நீங்க எல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா என்னடா அர்த்தம்? சுதி சொல்றாங்க, ஆன்ட்டி அவங்க வேலையதான் அவங்க பாக்குறாங்க. விஜயா கேக்குறாங்க, விடிய விடிய உட்கார்ந்து கட்டினா காலையில எப்படி மீனா கிளம்புறது? மீனா சொல்றாங்க, பூ வாடிக்கையா வாங்குறவங்க அவசரமா கேட்டாங்க, அதனாலதான் கட்டிக்கிட்டு இருக்கேன். பூவை காலையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் அத்தை. விஜயா சொல்றாங்க, என்னமோ பண்ணி தொலைங்க, வா ரோகிணி நம்ம போலாம். ஸ்ருதி சொல்றாங்க, மீனா நீங்க 2 நாளைக்கா ட்ரெஸ் எடுக்கிறீங்க? அதுக்கு மீனா சொல்றாங்க, ஆமாங்க ஸ்ருதி, 2 நாளைக்கு தங்குறோம்ல, நான் 1 நாளைக்கு மாத்திரம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன். அது நல்லா இருக்காது, வேண்டா வெறுப்பா போயிட்டு வந்த மாதிரி ஆயிரும். 2 நாள் இருக்கலாம். ரவி சொல்றாரு, அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, 2 நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் ஸ்ருதி, வா படுக்கலாம். ஸ்ருதி சொல்றாங்க, குட் நைட் மீனா. அதுக்கு மீனா சொல்றாங்க, குட் நைட்னு. நாளை சந்திப்போம்.